உங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல நான் சொல்ற மாதிரி ஆன்சர்ஸ் எழுதி பாருங்க, அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். நிறைய பேர் உங்க கைட்ல இருக்க மாதிரி ஆர் புக்ல படிச்ச மாதிரி அப்படியே ஆன்சர்ஸ் எக்ஸாம்ஸ்ல ஒமிட் பண்ணுவீங்க. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன், பட் நிறைய மார்க்ஸ் வாங்க உங்க ஆன்சர்ஸை கொஞ்சம் கிரியேட்டிவா எழுதலாம். ஃபர்ஸ்டா பார்க்க போற டிப் என்னன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஷின்ஸ். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எதுல கேட்டாலும் சரி, நான் சொல்ற மாதிரி எழுதி பாருங்க. முதல்ல 2 டைட்டில்ஸ்க்குமே ஒரு டெஃபினிஷன் இருக்கும், அதை எழுதிட்டு அடுத்து நீங்க படிச்ச பாயிண்ட்ஸ் 1-2 எழுதிருங்க. கடைசியா தான் ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்பிள்ஸ் எழுத மறந்துடாதீங்க. இந்த கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம். ரெண்டாவதா பார்க்க போற விஷயம் டேபுலர் காலம்ஸ். உங்க பேராகிராஃப்ல எந்த அளவுக்கு டயக்ராம்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு மார்க்ஸ் அதிகமா வரும். டயக்ராம்ஸ் இல்லாத கொஷின்ஸ்க்கு என்ன பண்றது, நார்மலா எழுதுறீங்களா அந்த பாயிண்ட்ஸை, அதையே நீங்க டேபுலர் காலமா போடலாம். டைம் பத்தாதுன்னு சில பேர் சொல்லுவீங்க, பட் தியரியை ஃபுல் பேஜா எழுதுறதுக்கு பதிலா இப்படி ஹாஃப் பேஜ்ல டயக்ராம் போடுறது எவ்வளவோ பெட்டர். கடைசியா சொல்ல போற டிப் என்னன்னா, இங்கிலீஷ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட்னு ஒரு கொஸ்டின் வரும், அதுல டிசைன் எலமெண்ட்ஸ் நான் வரைஞ்சது சிலது யூஸ் பண்ணுங்க, யூனிக்கா தெரியும். வேணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க, தனியாகவும் வீடியோ பண்றேன். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய டிப்ஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.